அப்போ ஒரு 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 குழந்தை வந்து படிக்கக்கூடாது, கல்வி அறிவு இல்லாமல் தான் அது வாழணுங்கிற அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யார் சொன்னது? நான் தர்றேன் உனக்கு கல்வின்னு சொல்லி தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனோட அறியாமை இருளை வந்து உழைக்கிறாங்க. ஸ்பெஷல் கேர் எடுத்து சாயங்காலம் சொல்லி தர்றது, காலையில் பாஸ் சீக்கிரம் பண்ண வச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நிச்சயமாக அது அவங்களை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். இது போல தான் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க கர்மாவில் இருக்கிறாங்கன்னா அந்த கர்மாவை நீக்கும் போது இவங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக வரும். அப்போ எனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்லாம் நிச்சயம் கர்மா நிறையா வாங்கியிருப்பாங்க. என்ன கரையேற்றிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தானே. அதனால தான் அவங்கள வந்து கடவுளுக்கு நிகராக நம்ம வச்சுருக்கோங்க. மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வத்தையே சொல்கிறோம். அந்த வகையில் நம்ம வந்து குருமார்னு சொல்லும்போது, ஆன்மீக குருமார்கள்லாம் சொல்லும்போது, எப்போ நீங்கள் ஒருத்தருக்கு போதிச்சு உங்கள் போதனை கேட்டு ஒருத்தர் வந்து நல்வழிப்படுறாரோ அப்போ உங்களுக்கு அந்த கர்மா வந்து சேருங்கிறது தான் விதி. அந்த குப்பையை இங்கே கொட்டிட்டு போயிடலாம், நம்ம தான் சுத்தப்படுத்தி ஆகணும். நம்ம தான் சுத்தப்படுத்தி ஆகணும். கர்மா கிளென்சிங்னு சொல்கிற மாதிரி. இப்போது இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்பாகவும் இந்த துறையில் பயணித்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்திலையுமே அந்த உடல் ரீதியான மன ரீதியான அழுத்தங்களை நான் அனுபவிக்க தான் செய்கிறேன். அப்போ அந்த மன அழுத்தங்களையும் அந்த உடல் அந்த கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள்னு சிலது என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்குது. அந்த ஸ்தலங்களுக்கு நான் எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அதே போல் அந்த ஸ்தலங்களுக்கு அந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் நான் போய் வணங்கும் போது தான் அதுலேருந்து நான் வந்து நிவர்த்தி அடைகிறேன்.